வணக்கம். மதுரையிலேருந்து அமுதா நடராஜன். இன்னைக்கு நான் மதுரையில் சிம்மக்கல் சொக்கநாதர் கோயில் அல்லது பழைய சொக்கநாதர் கோயில் அல்லது ஆதி சொக்கநாதர் கோயில் அப்படின்னு சொல்கிற சொக்கநாதர் கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த சொக்கநாதர் கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் குபேரனால் வடிவமைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டது. குபேரன் தான் இன்னும் பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை வடிச்சிருக்காரு. அதையே புதனும் தன்னுடைய தோஷத்தை கழிக்கிறதுக்காக வழிபட்டு வந்திருக்காரு. அந்த கோயிலை பற்றி ஒரு முக்கியமான தகவல். குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இடைக்காட்டு சித்தர், மானாமதுரை பக்கத்துல அவருக்கு கோயில் கூட இருக்கு. இடைக்காட்டு சித்தருக்கு கொஞ்சம் ஏதோ ரூபா தேவையா இருக்கு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, குலசேகர பாண்டியனை போய் பார்த்து அவரை புகழ்ந்து பாடி ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட குலசேகரன் பற்றி பாட்டு எடுத்துக்கிட்டு அரசவையில் பாடுறாரு. குலசேகர பாண்டியன் கொஞ்சம் அவமரியாதை பண்ணி அவரை அனுப்பிடுறாரு. ரிஜெக்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கும். உடனே அந்த கோபத்தில் அவர் என்ன பண்றாரு, கோயில் முன்னாடி சொக்கநாதர் கோயில் முன்னாடி ஒரு கர்ஜனை பண்றார். சொக்கா, நீ ஆள்ற இந்த மதுரையில ஒரு பரதேசிக்கு இடம் இல்லையா, மரியாதை இல்லையா, ரொம்ப சிங்கம் மாதிரி கர்ஜித்துட்டு கோபமா போயிடுறாரு. சிவன் அப்படியே ஆடி போயிடுறாரு. அவருடைய கோபத்துல சிவன் ஆடி போய் என்ன பண்றாரு, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சிவலிங்கம் இருக்குல்ல அந்த சொக்கநாதர் கோயில அதை மறைக்கிறார். மறைச்சிட்டு பார்வதி தேவிய கையில பிடிச்சிக்கிட்டு வேகமா என்ன பண்றாரு, கோயிலுக்கு வடக்கே வைகை ஆற்றுக்கு தெற்கே போய் உட்கார்ந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் அர்ச்சகர்கள்லாம் கோயிலை திறக்கிறாங்க. பார்த்தா சிவலிங்கத்தை காணும். ஏன்னா சிவலிங்கத்தை சிவன் மறைச்சிட்டு ஓடி போயிட்டாரு. அப்போ சிவலிங்கத்தை காணன உடனே அப்படியே அரண்டு போய் வேகமாக ராஜா கிட்ட இந்த நியூஸை கொண்டு போகிறாங்க. ஐயா, இந்த மாதிரி ராஜா, இந்த மாதிரி சிவலிங்கத்தை காணோம், சிவன் கோபமாக இருக்காராம் அப்படின்னு சொன்ன உடனே குலசேகர பாண்டியனுக்கு விஷயம் புரிஞ்சுது. நம்ம இடைக்காட்டு சித்தரை அவமானப்படுத்தினதுனால தான் சிவன் கோவிச்சிட்டு போயிட்டாருன்ட்டு வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போய் இடைக்காட்டு சித்தரை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் அறியாமையில செஞ்சுட்டேன், என்னை நீங்க நிச்சயம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இடைக்காடு சித்தரையும் கையில குட்டிக்கிட்டு வைகை ஆற்றோட தெற்கு பக்கத்துக்கு போறார். சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேருக்குமே காட்சி தராங்க. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு. ஆதி சொக்கநாதர் கோயில்ல சிவபெருமான் திருப்பி காட்சி கொடுத்து அந்த சிவலிங்கத்தை திருப்பி வர வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. அதனால இந்த கோயில்ல என்ன சிறப்புனா, மன வருத்தம், சண்டை சச்சரவு, பிணக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்தவங்கெல்லாம் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா அது தீந்துரும். குபேரன் வச்சு வழிபட்டதுனால செல்வம் வரணும், பெருகணுன்றவங்க இந்த கோயிலில் சாமி கும்பிடலாம். கல்விக்கு ரொம்ப முகுந்த இடம். அப்புறம் திருமண தடை நீங்கும். அதனால மெயின் மீனாட்சி அம்மன் கோயில் போறவங்க நிச்சயமா ஒரு 8 சிம்மக்கல்ல இருக்க, அது ரோட்டு மேல இருக்க சொக்கநாதர் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சொக்கரோட ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.